ஓகே, நான் அடுத்த டாபிக் சொல்ல முடியாது, அதே செக்ஷனில் வந்து அடுத்த டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் டெஃபினிஷன். A countable collection of sets ek k equal to 1 to infinity is said to be ascending provided for each k ek less than or equal to ek plus 1. அதாவது நம்ம கையில் கவுண்டபிள் கலெக்ஷன் ஆஃப் மெஷரபிள் செட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெஷரபிள் செட்ஸு E1 E2 E3 E4 அப் டு எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த கலெக்ஷனை நான் அசெண்டிங் சொல்லணும் அப்படின்னா ஃபார் ஈச் கே எல்லா கேக்கும் வந்து பார்த்திங்கன்னா EK சப்ஸ்டார் ஈக்குவல் டு EK + 1 அப்படின்னு வரணும். அதாவது E1ஓட E2 பெருசு, E2ஓட E3 பெருசு, E3ஓட E4 பெருசு, அப்படி பெருசாக போய்கிட்டே இருக்கணும். தட் இஸ் சப்செட், சூப்பர் செட்டாக போய்கிட்டே இருக்கணும். E1ஓட E2 சூப்பர் செட்டு, E2ஓட E3 சூப்பர் செட் அப்படி போய்கிட்டே இருக்கணும். ஸோ அதே தலைகீழாக பார்த்தோன்னா டிசெண்டிங். ஓகேவா, டிசெண்டிங் ப்ரொவைடட் ஃபார் ஈச் EK + 1 சப்செட் ஆர் ஈக்குவல் டு EK. அதாவது E1ஓட E1 E2க்கு சப்செட், சாரி இந்த இருக்குல்ல இப்படி இருக்கணும். E1 கண்டைன்ஸ் E2 கண்டைன்ஸ் E3 இப்படி இருக்கணும். ஓகேவா, ஸோ இது வரிசையாக சப்செட்டாக போய்கிட்டே இருக்கணும். ஸோ திஸ் இஸ் நவுன் அஸ் டிசெண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஸோ இப்போ வந்து இதை யூஸ் பண்ண ஒரு தியரம் ஒன்று பார்க்க போகிறோம். நம்ம என்னென்னு பார்க்கலாம். இதான் அந்த தியரம் 15. ஓகே, த கண்டினியூட்டி ஆஃப் மெஷர் அப்படின்னு சொல்லி இந்த தியரத்தோட நேமு. அது என்னென்னு பார்க்கலாம். லெபஸ்கியூ மெஷர் possess the following continuity properties. ஸோ லெபஸ்கியூ மெஷர் வந்து இருந்துச்சுன்னா ஃபாலோயிங் கண்டினியூட்டி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் AK equal to 1 to infinity is an ascending collection of measurable sets, then M equal to union of K equal to 1 to infinity AK. measure of union of K equal to 1 to infinity AK equal to limit K tends to infinity M of AK க்கு ஈக்குவலாக இருக்கும். அதுவே வந்து டிசெண்டிங் கலெக்ஷனாக இருந்துச்சுன்னா இன்டர்செக்ஷன், இது யூனியன் இருக்குது, இன்டர்செக்ஷன் இருக்குது. சரி, ஓகேவா. ஸோ என் கையில் ஒரு கலெக்ஷன் இருக்குது. ஸோ AK K1 A1 A2 A3 A4 A5 எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே மெஷரபிள் செட்ஸு, பட் அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதே மாதிரி டிசெண்டிங்கில் இருக்கும்போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். ஓகேவா, ஸோ ப்ரூஃப் வந்து நான் புக்கில் இருந்து எடுக்கல, நானாக எழுதியிருக்கேன். ஸோ அதனால தான் இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இத்தனை நாள் கேப் வந்து அந்த ப்ரூஃப் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு புக்கில். ஸோ சிம்பிள் ஃபார்மாக எழுதுங்கிறதுக்காக பல விஷயங்களை ரெஃபர் பண்ணி எழுதுனால தான் டைம் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரூஃப். ஸோ ப்ரூஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் given that each AKs are measurable sets, அப்படிதானே. ஸோ மெஷரபிள் செட்ஸ் எல்லாமே மெஷரபிள் செட்ஸ் தான். இஃப் there is an index K not MAK not equal to infinitive, இது வந்து 2 கேஸாக நம்ம பார்க்குறோம். அது தேவையில்லை, பட் புக்கில் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, 2 கேஸாக பார்க்குறாங்க. எப்படின்னு சொன்னாங்கன்னா, மெஷரபிள் செட்ஸ் வந்து இன்ஃபினிட்டிவாக இன்ஃபைனைட்டாங்கிறது சொல்லலை. சப்போஸ் இன்ஃபைனைட்டாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா, இப்போது அசெண்டிங் அப்படின்னா A1 சப்செட் ஆர் ஈக்குவல் டு A2 சப்செட் ஆர் ஈக்குவல் டு A3 இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ A1ஓட A2 பெரிய செட்டு, A2ஓட A3 பெரிய செட் அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இஃப் தேர் இஸ் அன் இண்டெக்ஸ் K நாட் such that M of AK not equal to infinitive, இப்படி போய்கிட்டே இருக்கிற சீக்வன்ஸில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் என்ன ஆகுது, ஒரு செட்டு இன்ஃபினிட்டிவாக மாறிடுது. ஓகேவா, இப்போ உதாரணத்துக்கு A100ல் இப்போ வந்து ஒரு இன்ஃபினிட்டி டேர்ம் வருதுன்னு வச்சுக்கிறோமே. ஸோ அந்த A100லேருந்து அதுக்கப்புறம் போடுற 101 102 எல்லாமே வந்து இன்ஃபினிட்டாக தான் இருக்கும். பிகாஸ் அதாவது A100ஓட A101 பெருசு, A101 விட A102 பெருசு அல்லது ஈக்குவல், சப்செட் ஆர் ஈக்குவல் தானே. ஓகேவா, ஸோ அப்போது அந்த ஸ்டேஜில் இருந்து இப்போ வந்து நான் வந்து இன்ஃபினைட் மெஷரபிள் செட் இருக்குன்னு சொன்னேன்னா, அப்போ அந்த பர்டிகுலர் செட்டோட மெஷர் வந்து இன்ஃபினிட்டிவாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ டோட்டல் யூனியன் எடுத்துக்கிட்டோனாலும் இன்ஃபினிட்டி தான் இருக்கும். ஏன்னா ஒரு செட் இன்ஃபினிட்டி அப்படின்னா டோட்டல் யூனியன் இன்ஃபினிட்டி தான் இருக்கும். ஸோ அந்த இன்ஃபினிட்டி செட்டோட மெஷரும் பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டிவாக தான் இருக்கும். ஃபார் ஆல் K greater than or equal to K நாட், அந்த பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன இருந்தாலும் அது இன்ஃபினிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அப்போது இந்த M ஆஃப் இந்த வர, ஸோ அப்போ எனக்கு என்ன வருது, இந்த M ஆஃப் யூனியன் ஆஃப் K equal to 1 to infinity AK equal to infinity வருது. அண்ட் லிமிட் K tends to infinity M of AK, இந்த K tends to infinity வரைக்கும் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக மெஷர் இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் போகுது. ஸோ இது 1 இது 2, அப்போ ஃப்ரம் 1 and 2 நம்மளோட ரிசல்ட் வந்து நமக்கு வந்து பாசிபிள். ஓகேவா, இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட்டு. ஸோ அது பாசிபிள். ஓகே, இது வந்து இன்ஃபினைட் கேஸில். இப்போ நான் வந்து கன்சிடர் பண்ண போகிறேன் என்னது, ஃபைனைட் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ண போகிறேன். நவ் we can consider the case of M of AK less than infinitive. So less than infinitive means these AK are finite.
ஃபார் ஆல் கே எல்லாத்தோட மெஷரபிள் செட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா we have to consider as finite. Now I have to define one property. What is a naught? Okay va, so I have to define one set a naught, that is 5 empty set. Okay, so we define ck. இப்போ நானா ஒன்று டிஃபைன் பண்ணுறேன். என்ன பண்ண போகிறேன், ck அப்படின்னு ஒரு செட் டிஃபைன் பண்ண போகிறேன். அந்த ckங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ak டிஃப்ரென்ஸ் ak மைனஸ் 1, ak டிஃப்ரென்ஸ் ak மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ak டிஃப்ரென்ஸ் ak மைனஸ் 1 ஃபார் ஈச் k greater than or equal to 1, 1லேருந்து. இப்போ c1 அப்போ என்ன வரும், c1 அப்போ என்ன வரும் உங்களுக்கு, c1 வந்து உங்களுக்கு வந்து a1 மைனஸ் a நாட் அப்படின்னு வரும். c2 என்ன வரும், a2 மைனஸ் a1, இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போது c1 c2 c3 c4ங்கிறது ஒரு செட்டு தான். இப்போ ak k ஈக்குவல் டு 1 to infinity is ascending அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ck இஸ் டிஸ்ஜாயிண்டாக தான் இருக்கும். அண்ட் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை இருக்கும். யூனியன் ஆஃப் ஏகே, யூனியன் ஆஃப் கே ஈக்குவல் டு 1 to infinity ஏகேயும் யூனியன் ஆஃப் கே ஈக்குவல் டு 1 to infinity சிகேவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தோன்னே இந்த வரியில் புரியாது, அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று எழுதியிருக்கேன். ஓகேவா, என் கையில் செட் இருக்குது. நம்ம கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியே a1 a2 a3 a4, a1 சப்செட், இதுக்கு இது சப்செட்டு, இதுக்கு இது சப்செட், இப்படி போய்கிட்டே இருக்குது. நம்ம டிஃபைன் பண்ணது தானே ck ak மைனஸ் ak மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், a1 அப்படிங்கிறது 1ன்னு எடுத்துக்கிறேன், a2 ஈக்குவல் டு 1 2 3 அண்ட் a3 ஈக்குவல் டு 1 2, இங்கே a3ங்கிறது 1 2 3, a4ங்கிறது 1 2 3 4, அப்படி போய்கிட்டே இருக்குது. அப்போ அது இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வரும். அடுத்தானே. ஸோ இப்போ நான் ck இதை நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ c1 என்ன கண்டுபிடிக்கிறேன், c1ங்கிறது e1 மைனஸ் e நாட், சாரி ஏ, இது நான் இ எழுதிட்டேனோ, சாரி ஏக்கு பதிலாக இ எழுதிட்டேன். இது a1 a நாட். ஓகேவா, அது சின்ன ஏதோ தப்பாக எழுதியிருக்கேன். ஓகே, a1 மைனஸ் a நாட். a நாட் வந்து வி டிஃபைன் a நாட் இஸ் ஈக்குவல் டு கன்சிடர் அஸ் 5. அப்போது e1 மட்டும், சாரி a1 மட்டும் வரும். a1ங்கிறது உங்களுக்கு வந்து சிங்கிள்டன் 1 அண்டு c2ங்கிறது a2 மைனஸ் a1. ஸோ a2 மைனஸ் a1னா a2ங்கிறது 1 and 2, a1ங்கிறது 1. அப்போ டிஃப்ரென்ஸ் எடுத்தோன்னா இப்போ 2 சிங்கிள்டன் 2 மட்டும் தான் கிடைக்கும். அண்டு c3 பண்ணால் a3 மைனஸ் a2. அப்போ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ இதிலிருந்து 1 2 வந்து எக்ஸ்பிளிசிட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது 3 மட்டும், சிங்கிள்டன் 3 மட்டும். ஸோ சிமிலர்லி c4க்கு சிங்கிள்டன் 4, c5க்கு சிங்கிள்டன் 5, c6க்கு சிங்கிள்டன் 6, இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ பார்த்தாலே தெரியும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்ஜாயிண்ட். அதான் இங்கே வார்த்தை போட்டிருக்கோம், டிஸ்ஜாயிண்ட். அப்போ c1 c2 c3 எல்லாமே டிஸ்ஜாயின்ட்ங்கிறது கரெக்டாக இருக்கா. அண்டு யூனியன் ஆஃப் ck, யூனியன் ஆஃப் ak உங்களுக்கு இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் போகும் தெரியும். ஸோ யூனியன் ஆஃப் ckவும் அப்படி போகுமா, கண்டிப்பாக போகும். ஏன்னா 1 யூனியன் 2 யூனியன் 3 யூனியன் 4 யூனியன் 5 யூனியன் போட்டிங்கன்னா இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வரும். ஸோ அதனால் இது ரெண்டுமே ஈக்குவல். ஓகேவா, இப்போ நான் அந்த ரெண்டு பக்கமும் மெஷர் எடுக்கிறேன். ஸோ மெஷர் எடுக்கும்போது m ஆஃப் யூனியன் ஆஃப் k ஈக்குவல் டு 1 to infinity ak இஸ் ஈக்குவல் டு m ஆஃப் யூனியன் ஆஃப் k ஈக்குவல் டு 1 to infinity ck. அப்போது இதுக்கு இப்போ ckக்கு பதிலாக நான் என்ன பண்ணி, இது பை ப்ரீவியஸ் தியரம். சரிங்களா, ப்ரீவியஸ் தியரத்தில் நம்ம வந்து m ஆஃப் யூனியன் ஆஃப் ck வந்து சமேஷன் m ஆஃப் சம்திங் அப்படின்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த யூனியனை சமேஷனாக வெளியே தூக்கிடலாம். அண்ட் ckக்கு பதிலாக ak டிஃப்ரென்ஸ் ak மைனஸ் 1 எழுதிக்கலாம். நவ் ஓகேவா, ஸோ இது வரைக்கும் ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதனோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஏன்னா என்னது, இதுதான் வந்து நம்ம கணக்கில் சொல்ல வேண்டிய விஷயம். அடுத்ததானே m ஆஃப் யூனியன் ஆஃப் k ஈக்குவல் டு 1 to infinity ak ஈக்குவல் டு லிமிட் இன்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆஃப் m ஆஃப் ak கொண்டு வரணும். ஸோ அப்போ இதனோட வேல்யூ நான் m ஆஃப் லிமிட் இன்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி m ஆஃப் akன்னு நான் கொண்டு வந்துட்டேன்னா இந்த ப்ராப்ளம் ஓவர். ஸோ அதனால் இதை தனியாக எடுத்து இங்கே எழுதுகிறேன். அப்போ சமேஷன் k ஈக்குவல் டு 1 to infinity m ஆஃப் ak டிஃப்ரென்ஸ் ak மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு சமேஷன் k ஈக்குவல் டு 1 to infinity m ஆஃப் ak டிஃப்ரென்ஸ் m ஆஃப் ak டிஃப்ரென்ஸ் 1 பை எக்ஸெஷன் ப்ராப்பர்ட்டி. அதான் தெளிவாக எழுதியிருக்கோம். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், சமேஷன் k ஈக்குவல் டு 1 to infinity இப்படி எழுதிக்கிறேன். என்னது, லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சமேஷன் k ஈக்குவல் டு 1 to n போடுறேன். இந்த n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது மாதிரி. ஓகேவா, ஸோ m ஆஃப் ak டிஃப்ரென்ஸ் m ஆஃப் ak மைனஸ் 1 அண்டு இதை வந்து நம்ம m ஆஃப் ak k ஈக்குவல் டு 1 to n. அப்போது இங்கே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தோம். சப்ஸ்டியூட் பண்ணிங்க சமேஷன் பார்த்தோன்னா நமக்கு இங்கே வந்து m ஆஃப் an மைனஸ் m ஆஃப் a நாட் அப்படின்னு வரும். நான் அதையும் எழுதியிருக்கேன். இந்த இருக்குல்ல, இப்போ இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு கேக்கு பதிலாக 1 போடுறேன். அப்போ 1 இங்கே 0 வரும், அதனால் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா, m ஆஃப் a1 மைனஸ் m ஆஃப் a நாட் ப்ளஸ் சமேஷனில், அதனால் ப்ளஸ்ஸு
ஓகே, அப்போ m of a2 டிஃப்ரென்ஸ் m of a1 ப்ளஸ் m of a3 டிஃப்ரென்ஸ் m of a2. ஸோ இப்படி போய்கிட்டே இருக்கும். கடைசியில் என்ன ஆகும்னா கெட் கேன்சல்டு. m of a1 கேன்சல் ஆயிரும், m of a2 கேன்சல் ஆயிரும். இப்படி கடைசியில் கேன்சல் ஆகி கடைசியில் இதுவும் மட்டும்தான் இருக்கும். m of an மைனஸ் m of a0 மட்டும்தான் இருக்கும். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ m of an மைனஸ் m of a0. ஓகேவா? ஸோ m of a0ஓட வேல்யூ வந்து 5. ஸோ we know that என்னது எம்டி செட்டோட மெஷர் வந்து 0. ஸோ அதனால் வந்து 0ன்னு போடுறேன். ஸோ லிமிட் டெண்டன்சிட்டி an, உனக்கு லிமிட் டெண்டன்சி இன்ஃபினிட்டி m of an அப்படின்னு வருது. ஸோ இந்த சமேஷனோட வேல்யூ எனக்கு என்ன வருது? இப்படி வருது. ஸோ இந்த 4 கொண்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இந்த 4 கொண்டு, அதாவது இதுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை சப்ஸ்டிட் பண்ணோன்னா நம்ம தீரத்தில் என்ன கொண்டு வரணுமோ அதை ஈஸியாக கொண்டு வந்துட்டோம். ஓகே, ஸோ ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம். பட் இருந்தாலும் 10 நிமிஷத்தை தாண்டிட்டு நான் அடுத்த கிளாஸில் எடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் ஒரே வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கஷ்டப்பட்டனாலும் இதே இதில் முடிச்சிடுவோம் நம்ம. ஓகே, ஸோ ஒரு 20-25 நிமிஷம் வரும், பரவாயில்ல. ஒரே வீடியோவில் அந்த ஃபுல் தீரத்தையும் முடிச்சிடலாம். ஒரு நிமிஷம். சரி, ஓகே. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணணும்? இன்டர்செக்ஷன் ப்ரூவ் பண்ணணும். அடுத்தானே? ஸோ இன்டர்செக்ஷன் வந்து m ஆஃப் இன்டர்செக்ஷன் k = 1 to infinity vk is equal to limit n infinity m of e அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிட்டு. மிஸ்டேக் மீன்ஸ் இது இன்னொரு ஆளோட நோட்ஸ். இது அதில் வந்து ஒரு வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன விஷயம் தான். இப்போ தான் கவனிக்கிறேன். இங்கே பி, ஓகேவா? இங்கே பிகேன்னு இருக்குது. பட் அங்கே வந்து நமக்கு ஈகேன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 1-2 ஏதாவது ஒன்று பண்ணிக்கோங்க. ஒன்று கேள்வியில் பிகேன்னு மாற்றிக்கோங்க, இல்லைன்னா இங்கே எழுதும்போது பிகேன்னு போட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொல்லும்போது ஈகேன்னு சொல்லிக்கிறேன். ஸோ சிம்பிள் பற்றி பிரச்சனை இல்லை, எந்த சிம்பிள் போட்டாலும் பிரச்சனை இல்லை. பட் கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கண்டிஷன்னா டிக்ரீசிங் சீக்வன்ஸ் ஈகே வந்து டிக்ரீசிங் சீக்வன்ஸ் அர்த்தம் ஈகே ப்ளஸ் 1 சப்ஸ்டிட் ஆர் ஈக்குவல் டு ஈகே ஃபார் ஆல் கே அப்படின்னு வரும். அண்ட் திஸ் இஸ் என்னது, இதை ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ என் கையில் கிவன் ஈகே இஸ் மெஷரபிள் செட்ஸ் அண்ட் டிசைடிங் அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணுறேன்? ஸோ இன்டர்செக்ஷன் பற்றி தான் இங்கே பேச போகிறோம். அப்படிதான். ஸோ இந்த இன்டர்செக்ஷன் பற்றி பேசுறதுனால இந்த டோட்டல் இன்டர்செக்ஷனை நான் வந்து ஈன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அண்ட் லெட் அங்கே ஒன்று அசீவ் பண்ணோம்ல, சிகே அப்படின்னு ஒன்று அசீவ் பண்ணோம்ல, அந்த மாதிரி நான் இங்கே எஃப்கேன்னு ஒன்று அசீவ் பண்ணிக்கிறேன். என்னது பார்த்தீங்கன்னா ஈகே டிஃப்ரென்ஸ் ஈகே ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? எஃப்கே ஈக்குவல் டு ஈகே இன்டர்செக்ஷன் ஈகே ப்ளஸ் 1 காம்ப்ளிமெண்ட். இது வந்து இப்போ அதாவது செட் ப்ராப்பர்ட்டி. எதுக்கு அப்படி எழுதுகிறோம்னா ஈகே இஸ் மெஷரபிள், அதோட காம்ப்ளிமெண்ட்டு மெஷரபிள், இன்டர்செக்ஷனை மெஷரபிள், அதனால் இந்த எஃப்கே இஸ் மெஷரபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஏன்னா டிஃப்ரென்ஸ் வந்து மெஷரபிளாக இருக்குங்கிறதுக்கான எந்த தியரியும் இது வரைக்கும் இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இன்டர்செக்ஷனாக மாற்றி சொல்கிறோம் மெஷரபிள் அப்படின்னு சொல்லி. மொத்தத்தில் எஃப்கே இஸ் மெஷரபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? கிளியர்லி எஃப்கேஸ் ஆர் பேர் வேஸ் டிஸ்டாயிண்ட். நீங்கள் நான் அப்பள செஞ்சு காட்டினல உங்களுக்கு, அதாவது சிங்கிள்டன் 1, சிங்கிள்டன் 2, சிங்கிள்டன் 3 அப்படி வருதில்ல. ஸோ அந்த மாதிரி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இப்போ அது மேட்டர் இல்லை, டைம் ஆனதுனால நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன போட போகிறேன்? என்னோட ஃபஸ்ட்டு கிளைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனியன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ யூனியன் ஆஃப் கே = 1 to infinity எஃப்கே. இந்த எஃப்கே இருக்குது பாருங்கள், இந்த எஃப்கே F1 F2 F3 F4 வரும்ல. ஸோ இதனோட டோட்டல் யூனியன் நான் எடுக்கும்போது எனக்கு E1 மைனஸ் ஈக்கு ஈக்குவலாக வரும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ 2 செட்டை ஈக்குவல் சொல்லணும்னா ரொம்ப ஈஸி. என்னதுன்னா இங்கேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கணும், அது இங்கே வந்து நிற்கணும், இங்கேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கணும், அது இங்கே வந்து நிற்கணும். ஸோ இது வந்து தான் நம்மளோட பேசிக் ப்ராப்பர்ட்டி டு ப்ரூவ் எ செட் இஸ் ஈக்குவல். ஓகே, ஸோ ஐ ஹாவ் டு டேக் அன் எலமெண்ட் எக்ஸ் ஃப்ரம் திஸ் செட் யூனியன் ஆஃப் கே = 1 to infinity. ஓகே, ஸோ தென் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப்கே ஃபார் சம் கே. பிகாஸ் யூனியன்கிறதுனால ஏதாவது ஒரு எஃப்கேல இருந்தால் கூட அது யூனியனில் வந்துடும். அப்போது அதை தான் எழுதியிருக்கு, எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப்கே ஃபார் சம் கே. எல்லாத்துலேயும் இருக்கணும் அவசியம் இல்லை, ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும். தட் இஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப்கேன்னு அர்த்தம் ஈகே டிஃப்ரென்ஸ் ஈகே ப்ளஸ் 1. ஓகே, அப்போ அந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு ஈகே டிஃப்ரென்ஸ் ஈகே ப்ளஸ் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஈகேல இருக்கும், அதே எக்ஸ் எங்கே இருக்காது? ஈகே ப்ளஸ் 1ல இருக்காது. அதுதான் வந்து டிஃப்ரென்ஸோட டெஃபினேஷன். ஓகேவா? ஸோ ஈகே ப்ளஸ் 1ல இல்லை. ஓகேவா? ஸோ ஈகே ப்ளஸ் 1ல இல்லைன்னா என்ன அர்த்தம்? கேக்கு பதிலாக 1 போடுங்க, 2 வரும், 3 வரும், 4 வரும். அப்போ E2ல இல்லை, E3ல இல்லை, E4 இல்லை, E5ல இல்லை, E6ல இல்லை, வரிசை எங்கேயுமே இல்லை. ஸோ அப்போ டோட்டலாக அதனோட இன்டர்செக்ஷன்லேயும் இருக்காது.
ஸோ இன்டர்செக்ஷனில் இருக்காதுன்னா என்ன அர்த்தம், ஈக்கோட இன்டர்செக்ஷன் இருக்காதுன்னா என்ன அர்த்தம், ஈல இருக்காதுன்னு அர்த்தம். ஏன்னா இன்டர்செக்ஷனை நான் முதல்ல எடுத்து வச்சுருக்கேன். அப்போது இந்த எக்ஸ் அப்போ எங்கே தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு இகே + 1 அப்படின்னு அர்த்தம். கே = 1 to ∞. அப்போ கேக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா 2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 2 3 4 5 6 போய்கிட்டே இருக்கும். அப்போ E1ல் தான் அந்த எக்ஸ் இருக்கும் கிளியர்லி. அதனால தான் கிளியர்லி எக்ஸ் பிலாங்ஸ் டு E1. ஓகேவா? அப்போது இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறோம். என்னது, எக்ஸ் E1ல் இருக்குது பட் ஈல இல்லை அப்படின்னா அது எங்கே இருக்கும், அப்போ அது எக்ஸ் பிலாங்ஸ் டு E1 டிஃப்ரென்ஸ் ஈல இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் நம்ம சொல்லணும். இங்கே ஆரம்பித்து இங்கே இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ இதுக்கு இது சப்செட்டு. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ் எடுக்கணும், அது இங்கே வந்து நிற்கணும். ஓகேவா? ஸோ அது பார்ப்போம். லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு E1 டிஃப்ரென்ஸ் E. தென் எக்ஸ் பிலாங்ஸ் டு E1 அண்டு எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த எக்ஸ் E1ல் இருக்கும், இந்த எக்ஸ் ஈல இருக்காது. தட் இஸ் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஈகேல இருக்காது. ஓகேவா? ஸோ இன்டர்செக்ஷனில் ஒரு எக்ஸ் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு கேல சம் கே, அதாவது இகே ஃபார் சம் கே அப்படின்னா E1 E2 E3 E4ன்னு இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது. அந்த இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸில் இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது எல்லா செட்லேயும் என்ன இருக்கணும், அந்த எக்ஸ் இருந்தால் தான் இன்டர்செக்ஷனில் வரும். ஏதாவது ஒரு செட்டில் இல்லைன்னா கூட இன்டர்செக்ஷனில் அது வராது. ஸோ அப்போ ஏதோ ஒரு செட்டில் இல்லை, சம் கே இல்லை. நான் என்ன பண்ணுறேன், லெட் அஸ் சூஸ், நானாக எடுத்துக்கிறேன். எப்படின்னா லெட் அஸ் சூஸ் அன் இண்டெக்ஸ் கே. இண்டெக்ஸ் கேன்னு அர்த்தம் E1 E2 E3 E4 போய்கிட்டே இருக்குல்ல. சார் நானாக சூஸ் பண்ணுறேன். இப்போ 1000th எலமெண்ட்டு அல்லது 100th எலமெண்ட்டு அல்லது 500வது எலமெண்ட்டு இப்படி நானும் எடுத்துக்கிறேன். சச் தட் k is the first integer, x does not belongs to ek, then x belongs to ek difference ek - 1. அதாவது இப்போது k = 100 வச்சுக்கோங்களேன். அந்த E100 அந்த செட்டில் வந்து அந்த எக்ஸ் இல்லை, பட் அதுக்கு முந்தின செட்டு 1லேருந்து 99 வரைக்கும் இருக்குது அந்த எக்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அதான் ek - 1 ஃபார் ஆல் k. அப்போ x does not belongs to ek but x belongs to ek -1. அப்போ அந்த x எங்கே இருக்கும், x belongs to ek - 1 டிஃப்ரென்ஸ் ekல இருக்கும். ek - 1 டிஃப்ரென்ஸ் ekங்கிறத நான் fk - 1 by the definition of fk. fk என்ன எழுதியிருக்கோம் நம்ம, இந்த இருக்குல்ல fk equal to, ஸோ fk equal to ek minus ek plus 1. அப்போ fk minus 1னா அப்போ ek minus 1 minus ek அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அதை தான் எழுதியிருக்கு. ஓகே, பை த டெஃபினேஷன். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு fk - 1. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு fk - 1. இந்த fk - 1 இஸ் அ சப்செட் ஆஃப் யூனியன் ஆஃப் யூனியன் தான் ஆக்சுவலி பெரிய செட்டு. அதிலிருந்து ஒரு எடுக்கப்பட்ட ஒரு செட்டு தான் fk - 1. ஸோ கண்டிப்பாக இதுக்கு இது சப்செட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த எக்ஸு fk - 1ல் இருக்குது. அந்த fk - 1 இந்த டோட்டல் யூனியனுக்கு சப்செட்டாக இருக்குங்கிற பட்சத்தில் இந்த எக்ஸ் எங்கேயும் இருக்கும், இந்த டோட்டல் யூனியன்லையும் இருக்கும். ஸோ நான் வந்து இங்கே எடுத்த எலமெண்ட்டு E1 டிஃப்ரென்ஸ் ஈல எடுத்த எலமெண்ட்டு யூனியன் ஆஃப் k = 1 to infinity ifkல வந்து நிற்கிது. ஸோ அதனால் இதுக்கு இது சப்செட் அப்படின்னு சொல்லி ஃப்ரம் 1 and 2 வந்து இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரீவியஸ் தியரம், இது பை தியரம் 5 கிடையாது. நம்மளோட ப்ரீவியஸ் தியரத்தின்படி யூனியன் ஆஃப் k = 1 to infinity நான் சம்மேஷன் எழுதிக்கலாம். சம்மேஷன் k = 1 to infinity m of fk is equal to ரெண்டு பக்கம் மெஷர் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ மெஷர் எடுக்கிறேன், வேறு இல்லை. ஸோ மெஷர் எடுக்கும்போது இந்த ரெண்டு பக்கம் மெஷர் எடுக்கும்போது யூனியன் வெளியே சம்மேஷனாக மாறிடும். m of fk is equal to m of E1 டிஃப்ரென்ஸ் E அண்டு சம்மேஷன் k = 1 to infinity m of ek. fkங்கிறத ek டிஃப்ரென்ஸ் ek plus 1 எழுதிட்டாங்க. அண்ட் m of E1 a டிஃப்ரென்ஸ் E. இது கிளைம் கிடையாது, we know that. ஓகே, பை எக்ஸெப்ஷன் ப்ராப்பர்ட்டி படி m of ek minus m of ek plus 1 நம்ம எப்படி எழுதிக்கலாம், m of ek minus m of ek plus 1 அண்ட் m of E1 டிஃப்ரென்ஸ் E m of E1 minus m of E அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த இதை நான் சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. அப்போ சம்மேஷன் k = 1 to infinity m of ek டிஃப்ரென்ஸ் m of ek plus 1 equal to m of E1 minus m of E. ஸோ இதை லெஃப்ட் சைடு எழுதிக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடு எழுதும்போது எனக்கு என்ன வரும், இதை ரைட் சைடு கொண்டு போகணும். ஸோ ரைட் சைடு கொண்டு போகும்போது சம்மேஷன் k = 1 to infinity அப்படின்னு வருது. ஸோ அதை நான் வந்து பிரித்து எழுதிக்கிறேன். ஸோ லிமிட் டெண்டன்சி இன்ஃபினிட்டி சம்மேஷன் k = 1 to n m of ek டிஃப்ரென்ஸ் m of ek plus 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இந்த nth டேர்மை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், m of E1 minus m of E2 plus m of E2 minus m of E3 இப்படி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லாமே கடைசியில் கேன்சல் ஆகி இந்த ஃபஸ்ட் டேர்ம் இந்த லாஸ்ட் டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஸோ லிமிட் டெண்டன்சி இன்ஃபினிட்டி m of E1 minus m of En plus 1 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லிமிட் ஆக்சுவலி வந்து லிமிட்டோட ப்ராப்பர்ட்டி என்னது, லிமிட்டோட ப்ராப்பர்ட்டி வந்து இதை பிரித்து எழுதலாம். ஓகேவா?
ஸோ லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி m ஆஃப் e1 மைனஸ் லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி m ஆஃப் en + 1. ஓகேவா? ஸோ இங்கே n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இங்கே என்னே இல்லை, இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அதனால் m ஆஃப் e1 அப்படி வரும். பட் இதுக்கு லிமிட் அப்ளை ஆகும். ஸோ லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி m ஆஃப் en + 1 அப்படின்னு சொல்லி இதுவும் கேன்சல் ஆயிரும். சாரி, m ஆஃப் e1 ஆமாம் கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் m ஆஃப் e ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி m ஆஃப் en + 1. இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போது லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி m ஆஃப் en + 1. ஓகேவா? ஸோ n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இது n + 1ன்ற அவசியம் இல்லை, என்னன்னே போட்டுக்கலாம். ஏன்னா பிகாஸ் n + 1னாலும் என்னன்னாலும் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி தானே. ஸோ எங்கே போனால் என்ன? ஸோ லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி m ஆஃப் en அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எனக்கு வந்து அப்போது இங்கே ஆரம்பித்தது எப்படி ஆரம்பிச்சது? இந்த வாரம் ஓகே. m ஆஃப் e வந்து எனக்கு என்ன வந்துடுது? m ஆஃப் e இஸ் ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி m ஆஃப் en அப்படின்னு வந்துடுது. ஈங்கிறத இன்டர்செக்ஷன் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ m ஆஃப் இன்டர்செக்ஷன் k ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி v k ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி m ஆஃப் en அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ அங்கே பின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஈன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ ஒன்று கேள்வியில் மாற்றணும், இல்லைன்னா இங்கே மாற்றணும், எது உங்களுக்கு இஷ்டமாக அதை பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா? ஸோ கொண்டு வர வேண்டிய விஷயம் ரெண்டையுமே கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த ரெண்டையும் தான் கொண்டு வரணும். பிகேன்னு போட்டிருக்காங்க, பிஎன்னு போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான தீரம், கண்டினியூட்டி ஆஃப் மெஷர்னு கூட கேட்கலாம், நேம்டு தீரங்கிறதுனால கேட்கலாம். இது ரெண்டையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தீரம் தான் இருக்குது. இந்த இருக்குல்ல, இந்த போரல் கேண்டிலெம்மா அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான தீரம் இருக்குது. இந்த போரல் கேண்டிலெம்மாவோட இந்த செக்ஷன் முடியுது. கரெக்டாக யூனிட் 1 முடியுது. சரிங்களா? அதுக்கடுத்து யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து நான் ஒரே ஒரு வீடியோலேயே நம்ம வந்து முடிச்சிடலாம். சரி, ஓகே, தேங்க்யூ.